சொன்னார். ஏன் இயேசுவை பற்றி நம்ம அதிகமா பேசுறோம்? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது. அதனால்தான் இயேசுவை பற்றி பேசுறோம். உலகத்துல கன்ஃபூஷியஸ் ஒரு தத்துவ ஞானி இருக்கிறார், லெனின், அதே போல நம்ம ஊர்ல பெரியார், அம்பேத்கர், அயோத்திதாசர், உலகளாவில இருக்கிறாங்க. அமெரிக்கால அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இயேசுவை மட்டும் ஏன் பேசுறேன்னா, இயேசு பேசினது இம்மைக்கும் மறுமைக்கும் உரியது. இந்த பூமியிலையும் அது நன்மை, மறுமை வாழ்விலையும் நன்மை. அதனால்தான் அதை அதிகமா நம்ம வாசிக்கணும். அது இன்மையானது. திருக்குறள்லாம் ரோமர் 12:2 எடுத்து கிடக்கான்னு வாசிங்க. ஒருத்தர் நீதிமொழிகள் 4:23, ஒருத்தர் ரோமர் 12:2 எடுத்து வேகமா வாசிங்க. ரோமர், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளுடைய நன்மை, பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறிகின்றார். பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனசு புதிதாகிறதுனால மறுரூபாங்க. மறுபடியும் மனசை பத்தி பேசுறாரா? இங்க என்ன ஆண்டவர் எதை பத்தி பேசுறாரு? அப்ப மனசு கெட்டு போய்க்குது. மனசு கெட்டு போறதுனாலதான் இப்போ ஆண்டவர் புதிய உடன்படிக்கையில இந்த மனசை பத்தி பேசுறாரு. உங்கள் மனசு மறுரூபமாகணும். எதனால மறுரூபமாகணும்? இப்ப துணி பத்திங்கன்னா விதவிதமா வாஷிங் பவுடர் இருக்குது, காஸ்ட்லியான லிக்விட் இருக்குது, பவுடர் இருக்குது, சோப்பு இருக்குது. அதை போட்டு நம்ம சுத்தப்படுத்தலாம். நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம துணி சுத்தமாகும். ஆனா இங்க ஆண்டவர் மனசை பத்தி பேசுறாரு. மனசை எதை கொண்டு சுத்தமாக்குறது? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளின் நன்மை, மனுஷன் சொல்ற நன்மை ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு தவறா தோணும். ஒருத்தர் பேசுற நல்ல விஷயம் இன்னொருத்தருக்கு தவறா தோணும். ஆனா இங்க கடவுள் பேசுறது எப்பொழுதுமே நன்மை தான். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நீங்க பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே இந்த வசனத்தை டைரியில எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு காலையில ஜெபத்துல இத சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் என் மனம் புதிதாகிறதுனாலே நான் மறுரூபமாவேன். இதுதான் அஃபர்மேஷன் சொல்றாங்க. அஃபர்மேஷன் தெரியுங்களா? காலையில எழுந்து இந்த மாதிரி நல்ல வசனங்களை சொல்லி மனசை நிரப்பணும். அதே மாதிரி படுக்க போறதுக்கு முன்னாடி செல்லுல இந்த வசனங்கள் எல்லாம் பேசி வச்சுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனங்களை எல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே தூங்கணும். ஆழ் மனதுல இது போகும். கான்சியஸ் மைண்ட் இந்த கண்ணு பாக்குறதுனால மனசு ஒண்ணு சொல்லுது, காது கேட்கறதுனால ஒண்ணு சொல்லுது, ஏதோ ஒருத்தர் நிகழ்ச்சியை பாக்குறதுனால ஒண்ணு சொல்லுது, இது தொடர்றதுனால ஒண்ணு சொல்லுது. இது சாதாரண மனநிலை. இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ன்றாங்க, ஆழ் மனசு. இதுலதான் ஒரு மனுஷனுடைய வெற்றி இருக்குது. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஊழியர்கள் ஊழியம் மட்டும் செய்யாம ஆராய்ச்சி பண்ணாங்க. சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன? வெற்றி அடைந்த நூற்றுக்கணக்கான மனிதர்களை ஆராய்ச்சி பண்ணாங்க. சாதாரண நிலையிலிருந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, மேத்ஸ், இங்கிலீஷ், இந்த சப்ஜெக்ட்ல ஆராய்ச்சி நிலையம். இதெல்லாம் சாதித்த 100 பேரை ஒரு ஊழியக்காரர் போய் ஆராய்ச்சி பண்றாரு. இவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க? சாதாரண குடும்பத்துல பிறந்தாங்க, சாப்பாட்டு கூட வழி இல்லாம சுத்தினாங்க, அப்பா அம்மாவை இழந்துட்டாங்க, அனாதையா இருந்தாங்க. ஆனா இவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க? அநேகரியா வெற்றி பெறுவதில்லை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுதுதான் இந்த வேதம் எவ்வளவு உண்மையானதுன்னு சொல்றாங்க. கடவுள் இந்த ஆழ் மனதை பற்றி எவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்லி இருக்கிறாரு. அப்போ ஒரு மனுஷன் காலையில எழுந்ததும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வசனங்களால் மனசை நிரப்பணும். காலையில எழுந்ததும் இன்னைக்கு சமுதாயம் ஜென் சி சமுதாயம் எதையோ செஞ்சுட்டு இருக்குது. அதே மாதிரி படுக்கிறதுக்கு முன்னாடி காதுல வயரை போட்டுக்கின்னு கண்ட குப்பையை கேட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ படுத்திருக்கும் பொழுது சொல்றாரா இல்லையா? எழுந்திருக்கும் போது இவைகளை குறித்து பேசு. எவ்வளவு புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறார். இவைகளை குறித்து அதைதான் பார்க்க போறோம். அடுத்தது பாருங்களேன், அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க? பி டிரான்ஸ்ஃபார்ம்டு.
பை த ரினிவிங் ஆஃப் யுவர் மைண்ட். ரினிவ் அவுட் ஆஃப் மைண்ட். மைண்டு குப்பைவா இருக்குது. நான் பெந்தோகஸ்த சபையில ரொம்ப வருஷம் போயிருந்தேன். போய் பெந்தோகஸ்த மைண்டு தான் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல இருந்து 20 வருஷம் குடும்பத்துல இருந்து வளர்ந்து வரேன் இல்லையா, குடும்பத்தாருடைய மைண்டு தான் இருந்தது. இந்த குடும்பத்தினுடைய மைண்டு, பெந்தோகஸ்த மைண்டு நம்மள மதவாதியா மாத்தோம். இதை தூக்கி போட்டு ஏன் வெளிநாட்டுக்காரர்கள் மட்டும் அவ்வளவு சந்தோஷமா வாழ்றாங்க? நான் சொல்றது ஊழியக்காரர்களை, உலகத்தான இல்ல, எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறாங்க, 100 வயசு வரைக்கும் வாழ்றாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, வாரி வாரி ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க, எதை பற்றி அவங்க கவலைப்படுறது கிடையாது, டேக் இட் ஈஸி. இது ஏன் சொல்லி அவர்களை குறிச்சு படிக்கும் பொழுதுதான் நிறைய விஷயம் வருது. ஆனா இந்தியன் மைண்ட் அப்படி கிடையாது. சாதி, மதம், பொறாமை, போட்டி. அவன் இடத்துல இடம் கட்டுறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வந்துருவான், நீ எப்படி கட்டலாம் போய் இட்டுனுவான். இதுதான் இந்தியன் மைண்டு. குப்பை தொட்டி, பொறாமை, இனம் புரியாத பொறாமை. அது இந்தியனுடைய கல்ச்சர்ல வருது. அது தமிழ் கல்ச்சர் சொல்ல முடியாது. தமிழ் கல்ச்சர், திருக்குறள் கல்ச்சர், அது அற்புதமானது. இந்த இந்திய கலாச்சாரம் அது மோசமான ஒரு எண்ணங்களை உண்டாக்கும். சாதி, மதம், போட்டி, பொறாமை. இவன் முன்னேறானோ இல்லையோ, முன்னேறணும் இழுத்து விடுவான் எல்லாத்திலுமே. அது படிப்பா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியாவில ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாதி கலாச்சாரம். அந்த சாதிக்காரன் எப்படி இப்படி இருக்கலாம், அவனை இழுத்து போடு. அவன் எப்படி இந்த குப்பை தொட்டிலாம் தூக்கி போட்டு சத்தியத்தின் மீது மனசு வச்சீங்கன்னா வெற்றி வாழ்க்கை அடைவோம். புரியுதா? நீதிமொழிகள் 4:23 வாசிங்க. 4:23 நீதிமொழிகள். எல்லா காவலோடும் உன் மனசை காத்துக்க. உன் மனசை எல்லா காவலோடும் உன் மனசை காத்துக்க. அதுல இருந்து என்ன மாதிரி வருது பாரு. அதுல இருந்து தான்ப்பா வெற்றி வாழ்க்கை, அதுல இருந்து தான்ப்பா பணம், அதுல இருந்து தான் தொழில், அதுல இருந்து தான் வேலை. உனக்கு IAS போஸ்டிங் அதுல இருந்து தான் வருது, IPS போஸ்டிங் அதுல இருந்து தான் வருது. நீ என்ன விரும்புற அத நீ இங்க இருந்துதான் எடுக்க போற. முதலமைச்சர் நமக்கு தெரிஞ்சதுனாலயோ, பிரைம் மினிஸ்டர் தெரிஞ்சதுனாலயோ வராது. எவ்வளவு பேர் முதலமைச்சர் கிட்ட காலம் முழுவதும் காலை திறந்து வருவனாவே இருக்கிறான். முதலமைச்சர் ஆபீஸ்ல பெருக்கிற வேலையை மட்டும் செஞ்சுக்கிறாங்க, அதுலயே லைஃப முடிக்கிறாங்க. பெருக்குறது தப்பு இல்லை, நான் சொல்றேன். ஆனா இங்க இருக்குது வெற்றின்ற, இங்க இருக்குது வாழ்வு, இங்க இருக்குது ஐஸ்வர்யம், இங்க இருக்குது. யாரும் நமக்கு தெரிய தேவையில்ல. இத நம்ம மாத்திட்டோம்னா இழுத்துக்குன்னு வரும், எல்லாத்தையும் இழுத்துக்குன்னு வரும். வெற்றி வாழ்க்கை, அருமையான குடும்பம் இங்க இருக்குது. எல்லா above all else got your heart for everything. நான் சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? என் தோல்விக்கு இவங்க தான் காரணம், எனக்கு இந்த பிரச்சனைக்கு அவங்க தான் காரணம், எனக்கு இது நடக்காம இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், அந்த குடும்பம் தான் காரணம், இவரு தான் காரணம் சொல்லவே சொல்லக்கூடாது. அப்படி சொல்றவங்க அது இந்தியன் மைண்ட்ல இருக்கிறவங்க. வேதாகம மைண்ட் என்ன சொல்றது? சப்கான்சியஸ் மைண்ட் இருக்குது, ஆழ் மனசுல இருக்குது வெற்றி வாழ்க்கை. அப்ப அந்த ஆழ் மனச நீ குப்பை தொட்டியா மாத்திட்டனா உன் வாழ்க்கை குப்பை தொட்டியா தான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், சும்மா மதவாதிகளா நம்ம தெரியக்கூடாது. பைபிள் அக்குல வச்சுக்கின்னு அது வாயில மட்டும் இயேசுவை பார்த்துட்டு உள்ள முழுசும் குப்பை, உள்ள முழுசும் குப்பை, வாயில மட்டும் தோத்திரம், வாயில மட்டும் பாட்டு, வாயில மட்டும் பிரசவம். இது குப்பை தொட்டி. உள்ளும் குப்பை தொட்டியா இருந்துகிட்டு வாயில அல்லேலியா 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 சொல்றதுல ஒரு நன்மையும் வராது. முதல்ல அந்த சப்கான்சியஸ் மைண்ட், ஆள் மனசு பாருங்க. அப்போ ஆல் எல்ஸ் காட் யுவர் ஹார்ட். உள்ள இருக்கிற மனசை பாதுகாத்துக்குப்பா. ஃபார் எவ்ரிதிங் யூ டு ஃப்ளோஸ் ஃப்ரம் இட். எப்படிவா? எப்படியா? அதுல இருந்து ஜீவ ஊற்று. பார்லிமெண்ட்ல ஒரு வேலை கிடைக்கணும்னா இங்கதான் இருக்குது. செக்ரட்டரியேட்ல எனக்கு வேலை கிடைக்கணும், இல்ல நான் ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தை உண்டாக்கணும், ஒரு சயின்டிஸ்டா வரணும், ஒரு 100 அனாதைகளுக்கு நான் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு என்ன தேவை? எல்லாமே தேவை. அப்ப அது எல்லாமே இங்க இருக்குது சொல்றாரு. அதை எடுத்து ஜீவ ஊற்று. ஆனா இன்னைக்கு நம்ம கையில
இந்த போனையும் டிவியும் கொடுத்துட்டு ஃபுல்லா மனசை கெடுத்துனுக்குறாங்க. கார்பரேட் நிறுவனம், கார்பரேட் நிறுவனம் அதெல்லாம் யோசிக்காத, உனக்கு இருக்கே இருக்கு, உட்காந்து நல்லா பார்த்து 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 உன் மனசு குட்டிச்சவரா மாத்திக்க, ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்தது பாருங்களேன், முக்கியமான வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம், ரொம்ப முக்கியமான விஷயம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 8 பிலிப்பியர் 4. ஐயா பிலிப்பியர் 4:8. கடைசியா பவுல் சொல்றார். பவுல் நிறைய நிருபங்களை எழுதியிருக்கிறார். கடவுளுடைய மனசை அவர் எழுதியிருக்கிறார். கடவுளுடைய மனசை அவர் எழுதுனதுனால அவர் எல்லாம் தெரியும். அவருக்கு கடவுளை பத்தி தெரியும், பரலோகம் தெரியும், நரகம் தெரியும், அப்புறம் இந்த உலகத்துல செல்வம் என்ன, ஊழியம் என்ன எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சவரு கடைசியா ஒண்ணு எழுதுறாரு. என்ன தான் எழுதுறாரு? கடைசியாக சகோதரரு பாருங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் கெட்ட ஜென்சி ஜெனரேஷன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல உருவாயினுக்குது, இந்தியாவிலேயே உருவாயினுக்குது. ஒழுக்கம் கெட்ட ஜென்சி போய் நம்ம பேசினாலுமே, யோ வேலையை பார்த்து போயா, தம்பி என்னப்பா ஸ்கூலை கட்டு வச்சுட்டு மரத்தடில உட்காந்துங்கிறிய, அதுவும் சிகரெட் பிடிச்சுன்னுங்கிறிய, சினிமா தேட்டர்ல யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோட வரானுங்க, வாசல்ல நிக்கிறானுங்க, கேட்டு பாருங்க. இதுதான் கெட்டு போன ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன்ல நாம எப்படி இருக்கிறோம்? அதுக்கு சப்ப கட்டு கட்டக்கூடாது, பசங்க தான் அப்படிதான் இருப்பாங்க. இல்ல, நம்ம கிட்ட பைபிளை கொடுத்து இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு வேலை செய்யதான் நமக்கு படிப்பை தரார், இயேசுவுக்கு வேலை செய்யதான் நமக்கு பிசினஸ் தரார், இயேசுவுக்கு வேலை செய்யதான் நமக்கு தொழில் தரார். ஏன்னா இயேசு யாரு? கடவுள். கடவுள் மனுஷனா வந்தார். அதனால்தான் இயேசு ரொம்ப முக்கியம். வேற யாரும் நமக்கு கவலை கிடையாது, வேற யாரும் கவலை கிடையாது. இந்தியாவில நீ எப்படிப்பட்ட அப்பா டக்கரானா இரு, நீ தொழில எப்படிப்பட்ட அப்பா டக்கரா இரு, நீ படிப்புல எப்படிப்பட்ட அப்பா டக்கரா இரு, நீ மினிஸ்டர்ல எப்படிப்பட்ட அப்பா டக்கரா இரு, நீ எனக்கு மேட்டரே கிடையாது. எனக்கு மேட்ரு இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு யாரு? கடவுள். கடவுளை ஒருத்தனும் பார்க்க முடியாது. இரவாய் இன்பத்து எம இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து வந்தார், பார்க்க கூடாதவர் பார்க்க கூடியவரா பூமிக்கு வந்தார். தமிழ் இலக்கியம் சொல்லுது. அவர் யார்? அவர் தான் இயேசு, ஜனங்களை பாவங்களை ரட்சி. அப்ப இயேசு என்ன சொன்னார்? ரொம்ப முக்கியம். இப்ப அந்த இயேசு பவுல் கிட்ட சொல்றார். பவுல் இதை எழுதுறாரு. படிங்க. கடைசியாக என் சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ பாருங்க, உண்மை உள்ளவைகள். இப்ப பாருங்க, போடுற அட்வர்டைஸ்மெண்ட் அத்தனையும் பொய், காண்பிக்கிற அத்தனை காட்சியும் பொய், டிவில யூடியூப்ல வர அத்தனை அரசியல்வாதிகளை பற்றிய விஷயங்களும் பொய். பொய்ய காமிச்சு 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 பசங்க மனசை கெடுத்து நாட்டையே இன்னைக்கு சூறையாயிட்டாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, பாருங்க, நீதி உள்ளவைகள் எவைகளோ. பாருங்க, இப்ப அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? பிள்ளைங்களை தவறான பாதையில வழிநடத்துறாங்க, போய் சாவுறானுங்க, ரோட்ல சாவுறானுங்க, கரண்ட்ல ஏறி சாவுறானுங்க, கூட்டத்துல சாவுறானுங்க. நம்ம இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருது? ஒழுக்கம் உள்ளவைகள் பா, உண்மை உள்ளவைகள் பா, அப்புறம் என்னது? நீதி உள்ளவைகள் பா, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. இப்ப எப்படி சொல்லுது? இப்போ நீ புகழ் அடைவதற்குரியதை சிந்திப்பா. நீ ஃபேமஸ் ஆகணும், நல்ல விஷயத்துல ஃபேமஸ் ஆகணும். நல்ல விஷயத்துல எப்படி ஃபேமஸ் ஆக முடியும்? கல்வியினால, தொழில்னால, வியாபாரத்தினால, ஊழியத்தினால. பல இடங்களுக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்லி அநேகர் மனம் திரும்புவது மொத்தம் நமக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாகும். இது நல்ல புகழ்ச்சி. இத வேதமே சொல்லுது. இதை சிந்திச்சுன்னு இருப்பா, வேற எதையும் சிந்திக்காத. வேற ஏதாச்சும் சிந்திச்சுன்னா இததான் சப்கான்சியஸ் மைண்ட்ல போடுன்ற. பாருங்களேன், கடைசியாக என் சகோதரரே, உண்மை உள்ளவைகள் பாருங்க. அப்ப உண்மை உள்ளவைகள் எவைகள்?
இயேசு சொன்னதுதான் உண்மை உள்ளவைகள். பொய் எது? சினிமா சொல்றது, நாடகம் சொல்றது, அரசியல்வாதிகள் சொல்றது. இப்ப இதுல நம்ம நேரத்தை செலவிட்டோம்னா நம்ம லைஃப் போயிடும். ஆனா பைபிள் சொல்ற ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்ப அமைப்பு, பிள்ளைகள் வளர்ப்பு, ஒரு தொழில், பைபிள் சொல்ற ஒரு வியாபாரம், பைபிள் சொல்ற ஒரு தொழில், பைபிள் சொல்ற ஒரு பரிசுத்தம், இதை சிந்திச்சோம்னா நம்ம ரொம்ப சேஃபா இருப்போம். நம்ம ரொம்ப அதான் சொல்றாரு. பிலிப்பியர் 4:8 இங்கிலீஷ்ல போய் வாசிப்பாங்களா? பிலிப்பியர் 4 இங்க இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப சூப்பரா இருக்கும். தமிழ்ல வந்து சமஸ்கிருதம் கலந்துருக்குது, வட சொல். இதுல நமக்கு சரியா பாருங்க. உண்மை உள்ளவைகள் அவைகளோ. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 வெர்ஸ் 8. ஒருத்தர் வந்து கேட்டுதியா? உண்மை உள்ளவைகள் எவைகளோ. கொலோசியர் 3:2. கொலோசியர் 3:2 ஒருத்தர் எடுங்க. அவர் பிலிப்பியர் எடுத்துக்குள்ள கொலோசியர் 3:2 வேகமா. ஐயா, ஆமையா, பூமியில் உள்ளவைகளே அல்ல. இப்ப பாருங்களேன், இந்த வசனத்தை பெரும்பகுதியான பெந்தகோஸ்த ஊழியக்காரங்க அவங்கதான் அப்படி சொல்லி சொல்லி கெத்து விட்டுருவாங்க. பிள்ளைங்க மனச உயர்ந்த லட்சியத்துக்கு நேரம் போகாதபடி கெத்து விட்டுருவாங்க, தவறாக புரிஞ்சுப்பாங்க. மெயின் லைன் சர்ச் எல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. மெயின் லைன் சர்ச் என்னது? சிஎஸ்ஐ, இசிஐ, லுத்தரன், அப்புறம் என்னது மார்த்தோமா, இந்த சபைகள்லாம் ஓரளவு தெளிவா இருப்பாங்க. இந்த பெந்தகோஸ்த கும்பல் தான் எதனா ஒரு மூலையிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து தப்பா வியாக்கியானம் பண்ணி அநேக பிள்ளைகள் சிந்தையில அடிமைப்பட்டு போறதுக்கு காரணமாயிடுறாங்க. சிந்தனை ரொம்ப முக்கியம். இப்ப இங்கிலீஷ்ல வாசியத இருங்க, நீங்க அப்படியே வைங்கயா. எட்டு 4:8. Finally, brothers and sisters, whatever is true, noble, உயர்ந்தவர், நோபல் பண்றாங்களே, ரொம்ப சிறப்பான மனிதருங்க, ரொம்ப சிறப்பான மனிதர். நோபல், சரியானது, சரியானது. இப்ப இதெல்லாம் யோசிக்கணுமா யோசிக்க கூடாதா? சரியானதை நம்ம சொல்லி தரக்கூடாதா? இப்ப சரியில்லாதது எது? 8 மணிக்கு தூங்குறது, நைட்டு 11 மணிக்கு மூஷனுக்கு, புரிதா? படிக்க வேண்டிய நேரத்துல ஊரை சுத்தி நிற்கிறது, படிக்க வேண்டிய நேரத்துல வீணா காலங்களை கழிக்கிறது, நம்ம கடமையை நிறைவேற்ற வேண்டிய நேரத்துல எழுத வேண்டியதோ செயல்பட வேண்டியதோ அந்த நேரத்துல வந்து நம்ம வெத்தா கிடப்பது, சும்மான தூங்கி கொண்டிருப்பது, சும்மான பொழுதை கழிப்பது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையற்றது, நேர்மையற்றது, ஒழுக்கம் இல்லாதது. Whatever is lovely, whatever is lovely, whatever is admirable, if anything is excellent or praiseworthy, excellent, praiseworthy. அதனால நீங்க எக்ஸலண்டா மாறணும். சமைப்பதுல எக்ஸலண்ட், நல்லா அதை பத்தி படிக்கிறாங்க. ஆபீஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அதை படிச்சு எக்ஸலண்டா சமைச்சு, படிப்பறிவு வரல ஆனா சமைக்க தெரியும், போய் ஹோட்டல் மேனேஜ்ல முடிச்சு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் சம்பாதிக்கிற ஆட்களா இருக்கிறாங்க. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவங்க. எக்ஸலண்ட், இதான் சொல்லி தரணும். எக்ஸலண்ட், இந்த துணி தைக்கிறதுல எக்ஸலண்ட், வேலை செய்யறதுல எக்ஸலண்ட், குடும்பத்தை சுத்தமா வச்சுக்கிறதுல எக்ஸலண்ட், ஒரு இடத்தை சுத்தமா வச்சுக்கிறதுல எக்ஸலண்ட். பைபிள் சொல்லு பாருங்க, புரியுதா? ஒரு பொருளை உதாரணம் பாருங்கள, செருப்பு போட்டுன்னு போயிட்டு வருவாங்க, இந்த கீழே ஒரு செருப்பு இருக்கும், 4வது படிக்கட்டுல ஒரு செருப்பு இருக்கும். எவ்வளவு ஒழுக்கமற்ற சீர்கேடற்ற வாழ்க்கை. அந்த செருப்பு எடுத்து போய் அதுக்கு ஒரு இடத்துல வச்சுட்டு, அந்த பண்பாடே தெரியல, அந்த பண்பாடு தெரியல. காலில் பாருங்க அப்படியே நகம் வலிச்சு யாரனா குத்தி கிழிச்சு, ஆமா சாரி. இதெல்லாம் நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க மாத்திக்கணும். கடவுள் பிள்ளைங்க இதெல்லாம் மாத்தணும். இத சிந்தனை பண்ணுன்றாரு. முதல்ல உன்ன ஆள் பாதி ஆடை பாதி. எவ்வளவு அழகா சொல்றாங்க, ஆள் பாதி ஆடை பாதி. அப்போ ஆள் பாதி ஆடை பாதினா நம்முடைய ஆடைகள் எவ்வளவு மேன்மையானதா இருக்கணும், நம்முடைய உடைகள், நம்முடைய செயல்பாடுகள். அப்புறம் think about, அதை சிந்திச்சுக்கிட்டு நீ டெவலப் ஆகணும். எதுவா இருந்தாலும், ஊழியமா இருந்தாலும்,
நம்ம உங்க பிள்ளைங்க டெவலப் போக கெட்டு போக கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்க போக கெட்டு போக கூடாது, போக டெவலப் ஆகணும். உண்மை உள்ளவைகள், புகழ், கீர்த்தி, செயல்பாடு டெவலப் ஆகணும். கழுதை தேஞ்சி கட்டெரும்பு ஆயிடக்கூடாது. கழுதை தேஞ்சி கட்டெரும்பு ஆயிட்டா என்ன பண்ண முடியும்? போக போக ஆக்டிவ் பர்சனா மாறணும். ஜபமா இருந்தாலும் ஆக்டிவா மாறணும். பாடலா நல்லா பாடுறவங்க டெய்லி ஒரு அரை மணி நேரம் சங்கீதம் யூடியூப்ல வருது, கர்நாடக சங்கீதம். ஏதோ தெரிஞ்சதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண, ஒரு 10 நிமிஷம் அந்த கர்நாடக சங்கீதம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போன மாசத்தை விட இன்னைக்கு பாட்டு பாடுறது சிறப்பா இருக்கணும். ஒரு எலக்ட்ரிக்கல் வேலையா போன மாசத்தை விட இந்த மாசம் அதை பற்றி நாலேஜ் இருக்கணும். அததான் சொல்றாரு. ஒரு பிளம்பிங் வேலையா எதுவா இருந்தாலும், ஒரு ஆட்டோ ஓட்டுற தொழில் கூட அந்த ஆட்டோவை இன்னும் சுத்தப்படுத்தி இன்னும் நல்லா டெவலப் பண்ணி கொஞ்சம் காசு செலவு பண்ணி ஒரு அட்ராக்டிவா அது உள்ள ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை செட் பண்ணி வசனத்தை போட்டு விட்டு கேட்கறவங்க சத்தியத்தை கேட்கற மாதிரி. ஆட்டோல வருவங்க சத்தியம் கேட்கணும், இயேசுவை பற்றிய வசனங்கள், ஏதாவது ஒரு சிறப்பு சாட்சி, ஒரு பாட்டு அதை மெதுவா போட்ட வேணும். வரவங்க அந்த பாட்டை கேட்பாங்க. ஒருவேளை அவசர அவசரமா எங்கேயும் பயத்தோடு போவாங்க, அந்த பாட்டை கேட்கறவங்க, அந்த சத்தியத்தை கேட்கறவங்க மனம் திரும்புவாங்க. இயேசு மேல ஒரு பிடிப்பு வரும். இதெல்லாம் சொல்றாரு. சிந்தியுங்கள், முதல்ல சிந்தனை பண்ணுப்பா. உங்ககிட்ட காசு இல்லாம இருக்கலாம், முதல்ல சிந்தனை பண்ணு. சிந்தனை பண்ணியனா அந்த சிந்தனை எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வரும். அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இப்ப கொலோசியர் வாசிங்கயா 3:2. பூமியில் இப்ப பாருங்க, இந்த பூமியில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள். அநேக இடத்துல இந்த பூமியில் உள்ளவைகள் இடத்துல என்ன போட்டுருவாங்க, ரொம்ப படிக்காத, ரொம்ப வேலை செய்யாத, ரொம்ப நீ உலகத்துல போவ. உலகன்றது அவங்க என்னன்னா படிப்பு, வேலை, தொழில், இதெல்லாம் உலகன்றுவாங்க. அப்போ ஒரு சபைக்கு போற ஒரு பையன் ஒரு முற்போக்கான விஷயத்தை கேட்டானா அவன் முற்போக்கா முன்னேறுவான். சத்தியத்தை தப்பு தப்பா சொல்லி பிற்போக்க விதைக்கும் போது அந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை, ஐயா தான் சொல்லிட்டாரு, ரொம்ப எதுக்கு படிக்கணும், ரொம்ப எதுக்கு பட்டம் வாங்கணும், ரொம்ப எதுக்கு நம்ம தொழிலை பத்தி கத்துக்கணும், ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா, இதுதான் முடிஞ்சு போச்சு கதை. இந்த 1000 ரூபாய் கிடைச்சான்றதே முடிஞ்சு போச்சு. அதோட அந்த வாழ்க்கை சூனியம். அந்த பையன் ஒரு உயர்ந்த ரக வாழ்க்கை வாழ முடியாது. போய் ஒரு கிரவுண்ட் இடத்த வாங்க முடியாது. அங்க ஒரு 13 லட்சம் கொடுத்து ஒரு அரை கிரவுண்ட்ல வீட்டை கட்ட முடியாது. அவன் அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஏசியை பொருத்த முடியாது, ஒரு காரை வாங்க முடியாது, ஒரு நல்ல இடத்துல குடும்பம் பெண் எடுத்து கட்ட முடியாது. ஏன்னா என்ன, அது முடிஞ்சு போச்சு. மைண்ட் குப்பை தொட்டி. மைண்ட்ல என்னாச்சு, புண்ணியத்தை பத்தி யோசிக்கல, புகழை பத்தி யோசிக்கல, நற்கீர்த்தியை பத்தி யோசிக்கல, நான் எப்படி இயேசுக்குள் என்னை டெவலப் பண்ணிக்கணும் அதை பத்தி யோசிக்காம அடுத்த வீட்டை எட்டி பாக்குறது, அடுத்த மனிதனை எட்டி பாக்குறது, ஊர் கதை பேசினுக்குது, கிழ கதை பேசிக்குது, முட்டை கதைகளை பேசிக்குது, பேசி 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 பேசிய தரித்திரம், வறுமை, சண்டை, சச்சரவு, குழப்பம். இதுதான் பவுல் சொல்றாரு. உங்க ஆழ் மனதுல நீங்க கடவுளுடைய சத்தியத்தை நிரப்பும் போது நீங்க டெவலப் ஆவீங்க. இப்ப பாருங்க, பூமிக்குள்ளவைகள் பரலோகத்துக்குரியவைகள். நான் ஏற்கனவே சொன்னேன், பெரும்பகுதியான பெந்தகோஸ்தே சபைகள்ல இந்த பூமிக்குரிய இடத்துல என்ன போடுவாங்க, படிப்பை போடுவாங்க, படிப்பு வேலையை போடுவாங்க, தொழிலை போடுவாங்க, பிசினஸ் போடுவாங்க. அப்புறம் என்னது, புதுசா ஒரு புத்தகத்தை, நல்ல ஒரு புத்தகத்தை, அதெல்லாம் படிக்காதீங்க பிரதர். ஜெயகாந்தன், ஜெயமோகன் எழுதிய சிறுகதைகள், அருமையான விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் படிக்காதீங்க பிரதர். அவ்வளவுதான் போச்சு. அப்ப என்ன பண்ணலாம், நல்லா படிச்சிருந்தோம் புக்கை செவிட்டு வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவான். இப்ப சபை இவனை தூக்கி தூக்கி அனுப்புதா இல்ல கீழே இழுத்து போடுதா? ஆனா இங்க கடவுள் என்ன சொல்றாரு, உன் மனசு நல்ல விஷயங்களால நிரம்பி இருக்கணும். அப்போ பூமிக்கு உள்ளவைகள் மேலானவர்களை தேடுங்கள். இப்ப பூமிக்கு உள்ளவைகள் எதை சொல்லுவாங்க, பணம் சம்பாதிக்கிறது சொல்லுவாங்க, படிக்கிறத சொல்லுவாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, அது கீழே வசனம் வாசிங்கயா. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட. இப்ப என்ன மரித்தீர்கள் என்றாரு, உங்க அப்பா பழக்கத்துக்கு மரிச்ச, உங்க தாத்தா பழக்கத்துக்கு மரிச்ச, உங்க தாத்தா அப்பா உங்க குடும்பத்திலிருந்து வர சில ஜெனட்டிக்கா இந்த உடல் ரீதியா வர சில ஹேபிட்ஸ் இருக்குது. அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் வசனத்தை கொண்டு பார்த்து நீ அவைகளுக்கு மறிக்கணும். அவைகளுக்கு மறிக்கணும்னா உன்னை அது நாசப்பட்டுடும். இப்ப சொல்ல பாருங்க,
எதை 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 விடணுமா, எதை முன்னேறணுமா? கீழே அதுக்கு வசனம் வாசிங்கயா. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில வெளிப்படுவீர்கள். இப்ப சொல்லிட்டு இப்பதான் சொல்றாரு உலகம்னா நான் சொல்றாரு. சொல்லுங்கய்யா, அதுக்கு அடுத்த வசனம். இதுதான் பாயிண்ட். படிப்பையோ வேலையோ தொழிலையோ ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறதையோ உலகம்ட்டு பைபிள் சொல்ல. இங்க உலகம் சொல்றது ஆகையால் வெஸ்டரா இதை தாங்க உலகம் உலகம் சொல்லுது. இது எல்லாத்தையும் சொல்லாம ரொம்ப படிக்காத அது உலகம். ஒரு புது விஷயத்தை கத்துக்காத அது உலகம். ஒரு கார் ஓட்ட கத்துக்கிட்டு ஒரு கார் வாங்கணும், ஏப்பா ரொம்ப ஆசைப்படாதுப்பா, நீ நீ இயேசுவை விட்டுட்டு போயிடுவ. ஒரு தோட்டத்தை அமைக்கணும், ஒரு கால் உரோனுக்கு வழிக்குதா பாரு, அப்புறம் தோட்டத்தை பத்தி யோசிப்ப. பேய்ங்க பேச இந்த மாதிரி பேய்ங்க. காசா பணமா சிந்தனை தானே, மைண்ட் நினைப்பா. 3 மாசத்துக்கு ஒரு முறை கொடைக்கானல் போய் நல்லா குளிர்ச்சியான இடத்துல ரெஸ்ட் எடுத்து நல்லா ஜபம் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா திரும்பி வரலாம். நான் மிஞ்சி போன 10,000 செலவு. 10,000 மேட்டர்ல 10 கோடி ரூபாய்க்கு கூட அத 10 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த மகிழ்ச்சி கிடைக்காது. 10 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த மகிழ்ச்சி. முதல்ல மனசு நினை, மைண்ட் வை, மனசை வை. நீ இந்த உலகம் முழுவதும் போயிட்டு வரணும், முதல்ல மனசு வை. உலகம் முழுவதும் போய் கடவுளுடைய படைப்புகளை பார்த்து இந்த நல்ல தேவனை பத்தி சொல்லிட்டு வந்து உன் வேலையை பார்க்கணும். முதல்ல மனசு வை. அந்த 4 செவத்துக்குள்ள சுத்தி 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 எதிர்க்கணும். அவனை சண்டை போடுங்கன்னு, இவனை சண்டை போடுங்கன்னு, எச்சிய சண்டை போடுங்க, விமல சண்டை போடு. இங்கே குண்டு செட்ல குதிரை ஊட்டி ஒச்சி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி போட்டு உடைச்சானாம். நல்லா உருவாக்கி அவனே உடைப்பான், நல்லா உருவாக்கி அவனே உடைப்பான். அந்த மாதிரி ஏன் மைண்டுனா இவங்க வந்து கடவுளை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? கடவுள்னா அவர் வந்து நரகத்துக்கு அனுப்புவாரு, பாவம் செஞ்ச தண்டிப்பாரு, அவ்வளவுதான் அவங்க கதை. அப்படி இல்ல, கடவுள் எவ்வளவு சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த பிள்ளைங்க வளர 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 மேலானதை நோக்கி போதுங்களா, மட்டமா எழுதுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் நானும் வயசு கூட கூட மேலானதை நோக்கி போறோமா, கீழ்த்தரமா போறோமா? நான் சொல்ற மாதிரி கிழவி பேச்சு, முட்டை கதைங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசி 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 லைஃப் ஸ்பாயிலு, எண்ணங்கள் ஸ்பாயிலு, பணம் ஸ்பாயிலு. இப்ப சொல்றாரு ஆகையால், இப்ப சொல்லிட்டாரா? இப்ப பைபிள் பவுல் சொல்றாரு. நான் சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பவுல் நான் சொல்றாரு, டெவலப் ஆகுப்பா, நீ டெவலப் ஆகு. உன் ஆழ் மனசுல நல்ல விஷயங்களை போட்டு நீ டெவலப் ஆகு. உன்னுடைய ட்ரெஸ்ல டெவலப் ஆகு, உன் நடையில டெவலப் ஆகும், படிப்புல டெவலப் ஆகும், தொழில டெவலப் ஆகும், ஊழியத்துல ஜபத்துல டெவலப் ஆகும். இந்த சபை டெவலப் ஆகணும். அடுத்த ஒரு 3 மாசத்துல 2 ஏசிங்க இருக்கணும், நல்ல பெயிண்டிங் மாறணும், புரியுதா? இதெல்லாம் ஜன்னல் மாறணும், வெளியே டெவலப் ஆகணும். முடிஞ்சா ஒரு 4 கிரவுண்டே வாங்கணும் பூந்தமல்ல. எங்களுக்கு கொடுக்குற ஆசை ஊர் சொத்தை கொள்ளையடிச்சு இல்ல, நம்முடைய கையின் பிரயாசம், நம்முடைய ஊழியத்தினுடைய கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், புரியுதா? டெவலப் ஆகப்பா. குண்டு சட்டியே குதிரை ஓட்டி நீ முட்டிக்கணும் எப்படி? கடவுள் சொல்றாரு மேலானதை. இப்ப சொல்றாரு இதுக்கு மெயினா இருக்கிறது விபச்சாரம். இப்ப அதான் சொல்றாரு, மறுபடியும் சுத்தி சுத்தி அதான் உலகம் எதை சொல்லுது? விபச்சாரம். விபச்சாரம் என்னது? நம்ம பணம் குத்து போறது இல்ல, உட்கார்ந்து இருக்கிற சினிமாவில உட்கார்ந்து அத்தனை அசுத்தங்களையும் பார்ப்பது விபச்சாரம். அப்புறம் இப்ப பாரு அசுத்தம், மோகம், துர் கெட்ட எண்ணங்கள், கெட்ட ஆசைகள், வாலிப பிள்ளைகளுக்குள்ள கெட்ட ஆசைகள், பருவத்துக்கு முன்னாடியே தவறான சிந்தனைகள், தவறான செயல்பாடு, தவறான பேச்சு, தவறான பழக்க வழக்கங்கள். அதைத்தான் பவுல் சொல்றாரு, இதுதான் உலகம், இதுதான் உலகம், இதுதான் உலகம். விபச்சாரம் உலகம். அப்புறம் என்னது? மோகம், துர் இச்சை, கெட்ட ஆசைகள், இந்த சரீரத்துல உண்டாகிற கெட்ட ஆசைகள், புரியுதா? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கும். வாலிபனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், 40 வயசு ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், 50 வயசு ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், 60 வயசு ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இததான் பவுல் சொல்றாரு, மோகம், துர் இச்சை, அப்புறம் அசுத்தம், விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை, உழைக்காம அடுத்த பொருள் ஆசைப்படுறது.
நான் உழைக்காம எவனா வாங்கி கொடுத்துருவான், எவனா தூக்கி இருந்து குடுத்துட்டு போடுவான். எவன் உழைப்புன்னா நான் உட்காந்து குதிரை பண்ணுவேன், குதிரை சவாரி பண்ணுவேன். நான் உழைக்க மாட்டேன், நான் 24 மணி நேரம் போன் பேசினுப்பேன். எவன் உழைப்புன்னா நான் பணக்காரன் ஆவேன். இது பயங்கரமான பாவம். உழைக்காம சம்பளம் வாங்குறது பயங்கரமான பாவம். அது பல நஷ்டங்களை உண்டாக்கும். இன்னைக்கு இந்த தத்துவம் டீச்சர்களுக்கு தெரிஞ்சா, கவர்மெண்ட் டீச்சருக்கு தெரிஞ்சா உண்மை, லட்சமா சம்பளம் வாங்குறாங்க. ஆனா அங்க உழைப்பது ரொம்ப கம்மி. பிரைவேட்ல கம்மி சம்பளம், அதிகமான உழைப்பு. 10,000 கொடுத்துட்டு 12 மணி நேரம் வேலை வாங்குறான். அங்க 1 லட்சம் கொடுக்குறான். 6 மணி நேரம் வேலை செய்வது பெரிய விஷயம். ஊரு கதை, உலக கதை, சொந்த கதைய போன்ல பேசினுக்கிறது, வேஸ்டா உட்காந்து பருப்பி சாப்பிடுறது, சமோசா சாப்பிடுறது. எங்க காலத்துல, இப்ப எப்படின்னு தெரியல, உட்காந்து கிளாஸ் பசங்க முன்னாடி சமோசா சாப்பிட்டுன்னு பக்கத்து டீச்சரை கூப்பிட்டு வச்சுன்னு வெட்டி கதை பேசினுக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் பார்த்துருக்கிறேன். ஆபீஸ்ல ஜனங்க போய் லைன்ல நின்று கிடக்கும். இவர் போன் எடுத்து போய் மரத்துல பேசினிருப்பாரு விவோ. நான் பார்த்த நேரத்துல சொல்றேன், இப்ப எப்படியோ ஜனங்க பாவம் காத்துனுங்க வந்து, ஐயா ஒரே ஒரு கையெழுத்து பட்டாவுக்கு. இப்ப இதெல்லாம் யார் சொல்லணும்? நம்ம தான் சொல்லணும். விவோ கிட்ட போய் ரட்சிக்கப்படுப்பா, கடவுள் இப்படி சொல்றாரு, கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். இதை இயேசு சொல்லி இருக்கிறார். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வந்தார்னா அவருக்கு இதை சொல்லணும். 8 மணி நேரம் உங்களுக்கு அரசாங்கம் பணம் தருது, அந்த 8 மணி நேரத்துக்கு ஒழுங்கா உழைக்கணும். நீ ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வாங்குற, சும்மா கொடுத்துல 2000 ரூபாய் மரத்துல பறிச்சு, அந்த 2000 ரூபாய்க்கு உன்னுடைய உழைப்பு என்ன? அந்த 2000 ரூபாய்க்கு உன்னுடைய உழைப்பு என்ன? விவோ, தாசில்தார், கலெக்டர், முதலமைச்சர் எல்லாருக்கிட்டையும் பேசணும், தப்பே கிடையாது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஐயோ நான் சொல்ல மாட்டேன். ஐயோ இயேசு தைரியமா சொன்னாரு, நீ யூதருடைய ராஜாவா? ஆமா. அங்க கெத்து பாருங்க, இதுதான் பரிசுத்தாவில உண்டாகிற கெத்து. பவுல கேக்குறாங்க, நீ சொல்லுவியா அந்த நாமத்தை? அடிக்கிறான், எடுத்து உதறிட்டு நான் சொல்லி தாண்டா இருப்பேன். சத்தியத்தை, தேவையில்லாத கதை இல்ல, சத்தியத்தை. இதுதான் பரிசுத்தாவி. விக்கிரக ஆராதனையான பொருளாசை. ஒருத்தர் பாக்கெட்ல இருக்கிற பணம் உழைக்காம என் பாக்கெட்டுக்கு வந்துடணும், ஏமாத்தி வந்துடணும், பொய் சொல்லி வந்துடணும். இது பயங்கரமான சாபம். இததான் சொல்றாரு அவர். அப்ப பவுல் உலகம்னு எதை சொல்றாரு? படிப்பையோ வேலையோ தொழிலையோ புது விஷயத்த கத்துக்கிறது, ஒரு கீபோர்டை கத்துக்கிறது, ஒரு எலக்ட்ரானிக்ஸ பத்தி கத்துக்கிறது, ஒரு இன்ஜினை பிரிச்சு வச்சுட்டு இந்த இன்ஜின் எப்படி செயல்படுது இத கத்துக்கலாமே. கத்துக்கிட்டு ஒரு பின்னொரு நாட்கள்ல நம்ம பிள்ளைங்க பெரிய இன்ஜின் மெக்கானிக்கா மாறலாமே. அதை பாராட்டுது பைபிள். வெரி குட், இன்னும் நல்லா சிறப்பா பண்ணுன்னு. எதை உலகம் சொல்லுது? மோகம், துர் இச்சை, புரியுதா? விபச்சாரம், அசுத்தமான பாடல்கள், குத்துப்பாட்டு, அசுத்தமான பெண்கள் ஆடுற ஆட்டம், இதான் விலகுன்றாரு. இதோட போய் மாட்டிக்கிட்டியானா இது உன் சிந்தனையை நாசப்படுத்துறோம், உன் ஆழ் மனசை கெடுத்துரும். உன் ஆழ் மனசை கெடுத்துச்சேன்னா நீ அது போல. இப்ப பிள்ளைங்க ஏன் கெட்டு போறாங்க? பிள்ளைங்க கிட்ட உட்காந்து டிவி காமிக்குது. ஸ்கூலுக்கு போகும்போதே நீ தவறு செய், ஸ்கூல் கிளாஸ்ல போய் தவறு செய், கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தவறு செய். இந்த சினிமா காமிச்சு இந்த குழந்தைங்க மனசுல அப்படியே போய் பதிஞ்சு இதுவும் அப்படியே செயல்படுது. அததான் சொல்றாரு உலகம். அப்புறம் ஏன் சொல்லுதா இல்லையா? ரீகா பா ராத்தோ ரேக்கே மேனே சேர்த்து சொல்லிட்டு உட்காந்து சினிமா உட்காந்து பல மணி நேரம் பாத்துக்கண்டா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. பரிசுத்தாவி ரொம்ப துக்கப்பட்டு நீ கத்திங்கடுங்கம்னு அவர் பாட்டு அவர் வேலையை பார்ப்பார். கத்தி தரித்திலே ஒரு அம்மா பயங்கரமா அந்நிய பாஷை பேசும், ஒயிட் நைட் தான், இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டுச்சு. இதே கோயில் தெருவுல கருவாடு விற்பாங்க. அவங்க ஒரு சபைக்கு போனாங்க, போய் நல்ல வெண்ணுடை தான் ஃபர்ஸ்ட் ஆளா போவாங்க, ஃபுல்லா உட்காருவாங்க, நல்லா கையை தட்டுவாங்க, எகிரி குதிப்பாங்க. ஆனா பொடியை மட்டும் விட்டுல பாவம். அது எந்த ரூபத்துல இருந்தாலும் விட்டுடணும். பொடியை விடாத பொடி போட்டு மென்டல் ஆகி இன்னைக்கு அதே மென்டல் தெருவா சுத்திக்கிறாங்க ரோடா. திடீர்னு ரோட்ல உட்காந்து ஜபம் பண்ணுவாங்க, ஐஸ் பிளான ஜபம் பண்ணிப்பாங்க. ரோட்ல உட்காந்து திடீர்னு பார்த்தா பொடியை வாங்கி கொட்டி ஃபுல்லா மூக்குல செருவாங்க. அப்படியே போய் ஃபுல்லா. அப்ப என்ன சொல்றேன்னா, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சர்ச்சைக்கு போனாலும் உன் புத்தி மாறல, உன் செயல் மாறலன்னா விளங்கவே மாட்டோம். ஆழ் மனது, இது நான் தேவனுடைய ஆலயம்,
இந்த பொடி எனக்கு கேன்சரை உண்டாக்கும், இந்த பொடி என் உடம்ப நாசப்படுத்தும் அப்படின்னு சபையில கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கீழ்ப்படியில இந்த அம்மா, இயேசுவும் தேவை, பொடிய இன்னைக்கு அப்படிதான், இயேசுவும் தேவை, சினிமாவும் தேவை, இயேசுவும் தேவை, எனக்கு பாவமும் தேவை, இயேசுவும் தேவை, எனக்கு அசுத்தமும் தேவை, என் உடம்பு இச்சிக்குது அதை தேவை, இயேசுவும் தேவை, எனக்கு பாவமும் தேவை, இயேசுவும் தேவை, எனக்கு உலக இன்பம் தேவை சொல்லி பாவத்தை விட முடியல. அந்த பாவம் அவங்களை அழிச்சிடும், அந்த பாவம் அவங்களை நாசப்படுத்தும். அவைகளை அழித்து போடுங்கள். அப்புறம் இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் வரும். வந்துச்சா? தேவ கோபாக்கணம் வந்துருமா? நீ கீழ்ப்படியாம பைபிள் நாத்திகம் மட்டும் திறந்துட்டு 6 நாள் பைபிள் திறக்காம வாழ்ந்தேன்னா கடவுள் பொறுத்து 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 பார்த்து அசுத்தாவிகிட்ட ஒப்பு கொடுத்துருவாரு. அசுத்தாவிகிட்ட ஒப்பு கொடுத்துறாருன்னா நம்ம கிட்ட இருந்து ஒரு ஆவி போயிருக்கும், போய் 100 ஆவி இட்டுன்னு வரும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு உயர்ந்ததை யோசிக்கணும், உயர்ந்ததை பேசணும், உயர்ந்ததை பார்க்கணும், மட்டமா இருக்கக்கூடாது. வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன, கடந்ததை நினைச்சு கவலைப்படக்கூடாது. பாஸ்ட் லைஃபை பத்தி குழப்பக்கூடாது. பாஸ்ட் லைஃபுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அதை பேசக்கூடாது. அதை பேசுறவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன, கடவுள் எனக்கு அடுத்ததுதான் வச்சிருக்கிறார், அதை போய் அதை நோக்கி பயணிக்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் கவலையா இருக்கணும்? கொஞ்சம் யோசித்து பாத்தீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் ஏன் கவலையா இருக்கணும்? நான் ஏன் சாப்பிடாம இருக்கணும்? நான் ஏன் பணம் சம்பாதிக்காம இருக்கணும்? நான் ஏன் வேர்வையில உட்காரணும்? எல்லாரும் ஏசி ரூம்ல இருக்கிறோம், நான் ஏன் ஏசி இல்லாம இருக்கணும்? யோசிக்கணும். ஏசி வரத்துக்கு என்ன செய்யலாம்? உழைக்கணும். உழைச்சு நான் ஓடா போற பிசினஸ் ஆரம்பிக்கணும். உழைப்பு மட்டும் ஒரு மனுஷனை உயர்த்தாது. கொஞ்சம் அறிவை யோசித்து பிசினஸ் ஆரம்பிக்கணும். உழைச்சா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், ஆனா வியாபாரம் பண்ணா ஒரு நாளைக்கு 3000 ரூபாய். இதுதான் புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ அதை சிந்தனை பண்ணுப்பா. வெட்டி கதைகளை பேசிக்கிட்டு வெட்டி பேச்ச பேசினா நீ கெட்டு போவ, உன் புள்ள கெட்டு போவான், உன் பேரன் கெட்டு போவான், உன் பேத்தி கெட்டு போவான், உன் குடும்பமே உருப்படாம போயிடும். அததான் பைபிள் சொல்லுது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் நீ மாறவே மாட்ட. நான் இருக்கிற பழக்கத்துல தான் நான் இருப்பேன், என்னை யாரும் மாத்த முடியாது, எனக்கு யாரும் நல்லது சொல்லக்கூடாது அப்படின்னா தேவ கோபாக்கணம் ஒரு நாள் வரும். யாரும் காப்பாற்ற முடியாது, யாரை காப்பாற்ற முடியாது. அதனால்தான் சொல்றேன், பி ஹாப்பி, சந்தோஷமா இருங்க. ஒரு 10,000 செலவு பண்ணி போ, ஊட்டிக்கு போ, சுத்தி பாரு, எங்க பார்த்தாலும் குளிர்ச்சி, எங்க பார்த்தாலும் செரி பழம், எங்க பார்த்தாலும் பேரிக்காய், எங்க பார்த்தாலும் மிஸ்ட், என்ஜாய் பண்ணு வாழ்க்கைய. நாங்க யார் சிரிக்கிறாரு? என்ஜாய் பண்ணு, சம்பாதிக்கிறது அதுக்குதான். சண்டை போட்டு கோபத்தோடு இருக்கிறதுக்கா இல்லையே. வெள்ளக்கார மைண்டுங்க இது. வெள்ளக்கார இதை பத்தி எல்லாம் எழுதிருக்கிறோம். அப்பதான் யார் புத்தி மாறிச்சு. அடரு, நம்ம பெந்தகோஸ்தே சபைக்கு போய் பாதி உண்மையா தான் தெரிஞ்சுக்கணும், மீதி பாதி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோம். அதனாலதான் நான் இவ்வளவு தீவிரமா பேசுறேன். இவர் மட்டும் அப்படி பேசுறாரு உங்களுக்கு தோணுது இல்லையா? நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுவேன். அதனால்தான் நான் வேற மாதிரி பேசுறேன். நான் பேசல, என் அனுபவம் அதை பேச வைக்குது. எல்லாரும் கார்ல போறான், நான் மட்டும் என் கையில உட்காந்துக்கணும். என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாஸ்டர் 1க்கு 2 கார் வச்சுக்கிறார், 3 மாடியில் இருக்கிறார், ஏசி இருக்கிறார். கேட்டா ஸ்தோத்திரம், கத்தர் கொடுத்தார், கத்தர். அந்த கத்தர் எனக்கு ஏன் தரல? விமலுக்கு ஏன் தரல? டேவிட் ஏன் தரல? நம்ம எங்கேயோ ஏமாத்தி இருக்கிறாங்க, நம்மள எங்கேயோ ஏமாத்தி இருக்கிறாங்க. அதான் பத்தியா, அப்ப என்னையும் தான் ஏமாத்து. அதனாலதான் சொல்றேன், சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்திக்கொள்வோம். சிறுசா இருக்கு திருத்திப்போம், தவறு சிறுசா இருக்கையில் திருத்திப்போம். தெரிஞ்சும் தெரியாம செய்யறதா மீண்டும் வராம பார்த்துப்போம். ஒரு அழகா எழுதிருக்காரு கவிஞர். மீண்டும் அதே மிஸ்டேக்க பண்ணி கடவுளுடைய தண்டனையை வாங்கிக்காதப்பா. கோபாக்கினின் பிள்ளைகள் மேல், கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல். இப்ப லைஃப் ஸ்டைல மாத்தணும் இல்லையா? அப்போ ஒரு கருப்பு போர்டை வாங்கி நம்ம எழுதி போனோம் இல்லையா? 8 மணி நேரத்தை நான் எப்படி செலவிடுறேன், 8 மணி நேரம் நான் என்ன பண்ணுகிறேன், அடுத்த 8 மணி நேரம் நான் என்ன பண்றேன், அடுத்த 8 மணி நேரம் நான் பண்றேன். 8 மணி நேரம் போனே பேசினுக்கிறேன், அடுத்த 16 மணி நேரம் போனே பேசினுக்கிறேன், அடுத்த 24 மணி நேரத்துல நைட்டு வரைக்கும் போனே பேசினுக்கிறேன். விளங்குமா? யோசிங்க, செயல்பட வேண்டியது எவ்வளோ இருக்குது.
எவ்வளோ செயல்பட வேண்டியிருக்குது. அததான் சொல்றாரு, நீயே கவலையோடு வாழணும். அதனாலதான் இயேசு எங்க போனாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், பயப்படாதிருங்கிறார். பயப்படாத, என்ன ஆயிடப்போகுது? யாருக்காக வாழக்கூடாது, இயேசுக்காக வாழணும். இவன் நான் சொல்லுவான், அவன் நான் சொல்லுவான், இவன் நான் சொல்லுவான், அப்படி வாழவே கூடாது. எனக்காக இயேசுக்காக நான் வாழ போறேன். யாருடைய ஆசைக்காகவும் நம்ம வாழக்கூடாது, யாருடைய விருப்பத்துக்காக நம்ம வாழக்கூடாது. நாம் நமக்காக வாழணும். அது எப்படி வாழணும் இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார் சத்தியத்துல. இன்னும் 2 வருஷத்தை வாசித்து முடிக்கலாம். நாடுங்கள். அடுத்தது பாருங்க, ரோமர் 12:2 வாஸ்துமையா? ரோமர் 12:2 வாஸ்தாச்சு இல்லையா? ரோமர் 4:21. இப்போ ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டுல கடவுளுடைய வசனத்தால் மனசு நிரப்பிட்டார். கடவுள் சொல்லிட்டார், நீ புறப்பட்டு போ, உன் அப்பாவை விட்டுரு, உன் அம்மாவை விட்டுரு, உன் குடும்பத்தை விட்டுரு, உன் தேசத்தை விட்டுரு. இவங்க எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ஆனா நீ மட்டும் உன்னை நான் தெரிஞ்சுக்கினேன், நீ போன்ற. இப்ப பாருங்க, ஆபிரகாமு கடவுள் தெரிஞ்சிட்டார். இந்த கல்ச்சர், இந்த பொல்லாத கல்ச்சர் லைஃப விட்டுருப்பா. இந்த கும்பல் வந்து ரொம்ப தாறுமாறா இருக்குது. இந்த கும்பல் வந்து வாழ்க்கையில விளங்குற மாதிரி தெரியல, இதை விட்டுடு, நீ வான்னு அழைக்கிறாரு. ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல சில வசனங்களை சொல்றாரு அவனுக்கு. நான் உன் கூட இருப்பேன், நீ உன்னை பெரியாளா மாத்துவ, நீ கால் மிதிக்கத்த கொடுப்ப, நீ கண் பாக்குறத கொடுப்ப. எவ்வளவு விஷயம் பாருங்க, எவ்வளவு விஷயம். இதெல்லாம் எப்படி ஆழ் மனதுல போடுறாரு, அவருடைய ஆழ் மனசுல போடுறாரு கடவுள். நீ பயப்படாதன்றார். நீ கால் மிதிக்கிற ஒரு அடி கூட இடம் இல்லை. அதனால்தான் நம்முடைய ஆழ் மனதுல உயர்ந்த லட்சியங்கள் இருக்கணும். மட்டமான லட்சியங்கள், மட்டமான கோட்பாடுகள், மட்டமான பேச்சு, மட்டமான நண்பர்கள், மட்டமானது பேசுற நண்பர்கள் நம்மளை சுத்தி இருந்தா நம்ம உருப்பட மாட்டோம். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை மாத்தணும். சோம்பேறிகள், ஊருக்கு அதை பேசுறவங்க, அடுத்த வீட்டை எட்டி பாக்குறவங்க, அடுத்த குடும்பத்தை எட்டி பாருங்க, அடுத்தவன் பொண்டாட்டிய பாக்குறவன், அடுத்தவன் புருஷனை பாக்குறவங்க, இந்த கும்பல் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நாம் விளங்க மாட்டோம். நான் மறுபடியும் சொல்றேன், அடுத்தவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரு? நம்ம கூட இருக்கிறவன் அடுத்தவன் பெண்டாட்டியை எட்டி பார்த்துக்கிறானா, அவங்ககிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க கூடாது. நம்ம கூட இருக்கிற பெண்கள் அடுத்தவனுக்கு வலை போடுறாளா, நம்ம பழக கூடாது, கெட்டு போயிடுவோம். ரொம்ப முக்கியம் இதுதான். அதான் கடவுள் பிரிக்கிறார். கடவுள் என்ன பண்றாரு, அந்த கும்பலை விட்டுட்டு அந்த மோகம், துர் இச்சை, விபச்சாரம், விக்கிரக ஆராதனையான பொருளாசை, இவங்க யாரு? சோம்பேறி கூட்டம், உழைக்காமல் அடுத்தனுடைய பணத்தை இச்சிக்கிற கூட்டம். விக்கிரக யாருதான் பொருளாசை. எவனா நம்மளுக்கு காரை வாங்கி கொடுத்துருவான், எவனா நமக்கு ஏசியை வாங்கி கொடுத்துருவான், எவனா நமக்கு ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுத்துருவான். ஒருத்தர் அப்படிதான் போன் பண்றாரு. ஊர்ல இருக்கிற நம்பர்லாம், ஊர்ல நோட்டீஸ்ல இருக்கிற எல்லா நம்பரை எடுத்து வாட்ஸ்அப்ல எதனா வசந்த் அமிச்சுன்னு இருப்பார். திடீர்னு நான் சென்னையில தான் வந்துக்கிறேன். சென்னையில எதுக்கு வந்துக்கிறேன்? நான் சுவிசேஷம். சென்னையில தெருவுக்கு ஒரு சபை, அவர் இருக்கிற ஊரு தூத்துக்குடி, அங்கதான் ஊழியம் தேவை. திருநெல்வேலி, தூத்துக்குடி ஒரே சாதிய கட்டமைப்பு, அங்கதான் போய் இயேசுவை பத்தி சொல்லணும். ஆனா அவரு பாரு சென்னைக்கு வந்துட்டாரா சுவிசேஷம் சொல்ல. புரியுதா? அவர் மைண்ட் எப்படி கரெக்ட் ஆயிக்குது. தப்பு தப்பான முடிவுகள், தப்பு தப்பான விஷயம். அதாவது உழைக்காம பணம் வாங்கிடணும், ஊழியம் பண்ற, ஜபம் பண்ற, பொய் தீர்க்கதரிசனம் சொல்லி ஈர பேனாக்கி பேனை பெருமலாக்கி எல்லாம் உசுப்பேத்தி பணத்தை புடிங்கணும் மக்கள் கிட்ட இருந்து. விதைன்னு சொல்லணும். சரி, நமக்கு எதுக்கு வந்து எதனா இடம் கிடைக்குமாயா? நான் பில்டிங்ல இருக்கிற இடம்லாம் கிடையாது, உடனே முற்றுப்புள்ளி. ஏன்னா திருத்த முடியாது. நாட்டுல 90 பேர் அப்படித்தாங்கிறான். 90 பேர் திருத்துவது நம்ம வேலை இல்லை. நம்ம லட்சியத்தை நோக்கி ஓடுறதுதான் நம்ம வேலை. நம்ம லட்சியத்தை நோக்கி ஓடுறதுதான். 90 பேரை திருத்துவது இல்லை. நம்ம கிட்ட வரவங்களை திருத்தலாம், ஊர்ல இருக்கிறவங்க திருத்த நம்ம முயற்சி, நம்ம டைம் வேஸ்டா போறோம். நம்ம லட்சியத்தை நோக்கி, நம்ம கோலை நோக்கி நம்ம ஓடுறோம். இப்ப இங்க என்ன சொல்றாரு? என்ன வசனம் வாஸ்தையா? தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை. எவ்வளவு அழகான விஷயங்கள். இந்த வசனங்கள்லாம் மனசுல போடணும். மனசுல போட்டு நான் ஆள பிறந்தவன், கால் மிதிக்கும் இடம் என்னுடையதான் மாறும். ஏன்னா சொன்னா இல்லைங்க, கடவுள் எனக்கு ஒரு நல்ல தொழிலை தருவார், எனக்கு ஒரு வியாபாரத்தை தருவார். ஏன் எவ்வளோ பேர் கோடிக்காரன இடம் வச்சுங்கிறான். பேங்க்ல
பல கோடி ரூபாய் தேங்கி கிடக்குது அப்படியே பேங்க்ல. பிள்ளைங்க இல்ல, லீகல் ஏர்ஸ் இல்ல, அதை போய் வாங்கறதுக்கு ஆள் இல்ல, கிடக்குதுங்க. இததான் சொல்றார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து உன்கிட்ட அதை கொண்டு வருவேன்ற. சும்மா உழைக்காத பணம் வந்துடும் சொல்ல, நீ லட்சியத்தை நோக்கி உழைத்தால், உன் லட்சியத்தை நோக்கி நீ உழைக்க ஆரம்பிச்சேனா பரவாயில்லையே, இவன் நல்லா உழைக்கிறான், இவன் சோம்பேறி இல்ல, இவன் சுறுசுறுப்பா இருக்கிறான், இவன் கிட்ட கொடுத்த பணம் நாலு ஏழைகளுக்கு போகுது, அனாதைகளுக்கு போகுது, இவன் தூங்கு மூஞ்சி கிடையாது, இவன் ஊர் சுத்துறவன் கிடையாது, எங்க போனாலும் என்னை பத்தி பேசுறான், என்னுடைய சத்தியத்தை சொல்றான், இவனுக்கு கொடுக்கலாம், வழி உண்டாகும். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை அவங்களுக்கு தான் சொல்றாரு. சோம்பேறி கூட்டத்துக்கு சொல்ல, ஊரை ஏமாத்துற கூட்டத்துக்கு சொல்ல, உழைக்காம வெத 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 நீ 100 குத்தா 1000 கொடுப்பார், 1000 குத்தா 10,000 கொடுப்பார், இது ஏமாத்துற கூட்டம். இந்த கூட்டத்துக்கு இந்த வாக்குத்தத்தம் அல்ல. இயேசுவை போல், யோசேப்பை போல், பினகசை போல், மோசையை போல், யோசுவாவை போல் உழைக்கின்ற, திட்டமிட்டு உழைத்து லட்சியத்தை நோக்கி ஓடுகிற மக்கள் கூட்டத்துக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்றாரு கர்த்தர். இப்போ தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, அந்த வசனத்தை புடிச்சிட்டான், வேற எதை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. மாமியார் திட்டுறான், மாமனார் திட்டுறான், அக்கா பக்கத்துல எல்லாருமே திட்டுறான், அவன் அதை யோசித்துக்குன்னு உட்காந்துங்கன்னு. இது குப்பை மைண்ட். இந்த குப்பை மைண்ட் இருக்கிறவங்க இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் கேட்டு சண்டை, எல்லாரையும் சண்டை போடுவாங்க. ஆபிரகாம் அப்படி யோசிச்சிருந்தானா அவன் விளங்கே இருக்க மாட்டான். அவன் தூக்கி அடிச்சுட்டு கடவுள் சொல்லிட்டார், கடவுள் சொல்லிட்டார், அதை நோக்கி போக. இதுதான் அப்ப அடுத்தது என்ன பண்ணிட்டான், கடவுள் சொல்லிட்டார், கடவுளை மகிமைப்படுத்துறான். இப்போ மூணாருக்கு போனோம், அற்புதமான மலை பிரதேசம், குன்றுகள், பள்ளத்தாக்குகள், இயற்கை, அங்க போய் ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். நீதி ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை எடுத்து தேவனை புகழ்றோம். அங்க 4 பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லி தரோம், சபையாருக்கு சத்தியத்தை பத்தி சொல்றோம். ஐயோ என் சர்ச்சிலேயே 20 பேர் அதுலயும் போயிடுறாங்க, இது நமக்கு தேவையில்லை, இது நம்ம வேலையே கிடையாது. ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆண்டவர் விரும்புகிற கூட்டம் வரும். எல்லைன்னா எண்ணெய் நிக்கிற கூட்டம் வந்து நிற்கும். முழங்கால் படி முட்டி உட்காருன்னா முட்டி போட்டு தேவனை ஆராதிக்கிற கூட்டம் வரும். ஒரு ஆத்மாவை இட்டுவானா போய் 10 ஆத்மாவை இட்டு ஒரு ஆத்மாக்கள் வரும். அந்த மக்களை மனதுல வச்சு ஆராதிக்கணும், பாட்டு பாடணும். இங்க இருக்கிற பார்த்தா வேலைக்கு அவர் என்னடா இது, அதெல்லாம் வேலைக்கே அவர். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று கடவுள் சொல்லிட்டார் என்கிட்ட. கடவுள் நிறைவேற்றுவார், முழு நிச்சயமாய் நம்பி. இப்ப அடுத்ததுனா கடவுளை மகிமைப்படுத்துறான், பாடல் ஆடல், தேவனை மகிமைப்படுத்தி, அதுதான் பாயிண்ட். உள்ள 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 டெவலப் ஆயிடுச்சு, பவர் ஆயிட்டான் உள்ள. இந்த ஆழ் மனதுல விசுவாச வீரனா மாறிட்டான். சூழ்நிலைகள் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது, மனிதர்கள் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. பணம் இல்ல, அது ஒரு மேட்டரே கிடையாது. இடம் இல்ல, அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆண்டவர் அவனுக்கு ஊரையே கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில நமக்கு என்ன தேவை, உயர்ந்த எண்ணங்கள் தேவை. அந்த எண்ணங்கள் எங்க இருக்குது, பைபிள்ல இருக்குது, இயேசு கிட்ட இருக்குது. அதைகளை நிரப்பி அடுத்தது என்ன பண்ணும், செயல்படணும். போய் கடவுள் குத்துற சொல்லிட்டு குப்பரட்சி படுத்த கூடாது, செயல்படணும். அந்த லட்சியத்தை நோக்கி நான் எதை கத்துக்கலாம், எதை புதுசா தெரிஞ்சுக்கலாம், எதை படிக்கலாம், எது பயிற்சி எடுக்கலாம், அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறது, நேரத்தை கொடுப்பது, கடைசியா அது அவனுக்கு நீதியாக, அவனுக்கு மாத்திரமல்ல. இதுதாங்க பாயிண்ட். இதெல்லாம் படிக்கிறீங்களே, சும்மா பச்சுப்புட்டு பரிசுத்தமா வாழு, அன்பா வாழு, எளிமையா வாழு, இத மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஊரையே ஆளக்கூடிய வல்லமை, ஊரையே மாத்தக்கூடிய வல்லமை. இதெல்லாம் மிஷனரிங்க பண்ணாங்க. பென்னி குயிக் ஈரோட்ல அதான் பண்ணார். கோயம்புத்தூர்ல பெரிய மிஷனரியா வந்தவர்.
டேம கட்டி பல மாவட்டத்துக்கு நீரை அவர் சப்ஸ்டியூட் பண்ணார். இதுதான் வெறும் மத பிரச்சாரம் மட்டும் பண்ணல அவர். அல்லேலூயா. உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த லட்சியங்கள், பழச யோசித்து நிற்க கூடாது, பழச பேசக்கூடாது, அது முற்றுப்புள்ளி வச்சுட்டு புதியவைகளை நினைச்சு ஓடணும். அல்லேலூயா. கடைசியா 2 திருக்குறள் சொல்றவர், ஆக்கம் அதர்வினாய் செல்வம் அசைவிலா ஊக்கமுடையா நுழை. என்ன சொல்றாரு? ஊக்கத்தை உன் கைவசம் கொள்ளுப்பா, யாருக்காகவோ உன் ஊக்கத்தை விட்டுறாத. அதுக்கு அர்த்தம் உன்னுடைய லட்சியத்தை விட்டுறாத. பணம் கூட இல்லாம இருக்கலாம், அதான் சொல்றாரு, ஆக்கம் அதர்வினாய் செல்வம் அசைவிலா ஊக்கமுடையா நுழை. உன்கிட்ட அந்த உற்சாக மனசு இருந்துருச்சுன்னா அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல கடவுள் என் கூட இருக்கிறார், வானத்தையும் பூமியை படைத்தவர், அவர் பரிசுத்தர், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகத்தான் இந்த பைபிளை கொடுத்திருக்க சொல்றாரு. என்னை மன்னிக்க சொல்றாருன்னா என்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக, என்னை எல்லாரையும் நேசின்னு சொல்றாருன்னா உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக, என்னை விட்டு கொடுன்னு சொல்றாருன்னா உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக, கோபப்படாதுன்னு சொல்றாருன்னா உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக. அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம போனா, இந்த லட்சியம் மட்டும் இருந்துட்டா போதும். உங்ககிட்ட இருக்கிற காசு எல்லாம் கூட இல்லாம இருக்கலாம், பொருள் இல்லாம இருக்கலாம். ஆக்கம் அதர்வினாய் செல்வம் அசைவிலா ஊக்கமுடையா நுழை. ஊக்கத்தை தம் கைவசம் கொள்பவர் எப்படிப்பட்ட செல்வத்தை இழந்தாலும் அவர்கள் மறுபடியும் அதை பெற்றுக் கொள்வார்கள். அடுத்து சொல்றார், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளிலும் தள்ளாமை நிறுத்து, உயர்ந்த நிலைதனையே நினைவில் கொள்ளுங்கள். எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றிய எண்ணுங்கள். நல்ல உயர்வு, வெற்றிகரமான உயர்வு. ஒரு பரீட்சை எழுதி அந்த பரீட்சை மூலமா ஒரு அரசாங்க பதவியை வாங்குறது ஒரு நல்ல எண்ணம், நல்ல உயர்வு. ஒரு கீபோர்டை சர்வீஸ் பண்ண கத்துக்கிறது, இந்த கீபோர்ட் எல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்தா ஒரு நாளைக்கு பல ஆயிரங்களை சம்பாதிக்கலாம். இந்த ஸ்டேஜரை சர்வீஸ் பண்ண கத்துக்கணும், ஒரு ஆட்டோவை சர்வீஸ் பண்ண கத்துக்கணும், புரியுதா? ஒரு கர்நாடக சங்கீதத்தை கத்துக்கணும், ஒரு 10 ஆங்கில பாடல்களை நல்லா பாடி சபையில பாடலாம், பல வாய்ப்புகள் வரும். புரியுதா? நல்ல ஹிந்தி பேச கத்துக்கணும், பல வாய்ப்புகள் கதவை தட்டும். அததான் சொல்றேன், உயர்ந்ததை சிந்திப்பா. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து, உயர்ந்த நிலைகளையே நினைவில் கொள்ளுங்கள். எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றிய எண்ணுங்கள். நீ டெவலப் ஆகணும், அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இரு. அதுக்காக ஜெபம் பண்ணு, அதுக்காக புத்தகங்களை படி, 4 பேருடைய அட்வைஸை கேளு. டிவி பாக்குறியா, அதை பற்றி பாரு. வாழ்க்கையில ஜெயித்த சரவணா ஸ்டோர், வாழ்க்கையில ஜெயித்த வீக்கர், வாழ்க்கையில ஜெயித்த விஜிபி, வாழ்க்கையில ஜெயித்த இட்லி கடை, வாழ்க்கையில ஜெயித்த பெப்சி, வாழ்க்கையில ஜெயித்த ஹென்றி ஃபோர்ட், இதை பத்தி பாரு, அவங்க பயோகிராபியை பாரு. உயர்ந்த எண்ணங்கள் உண்டாகும். புரியுதா? அததான் போட்டு காட்டணும். டப்பாங்குத்து பாட்டு, பேய் படம், காட்டேரி படம் பார்த்தீங்கன்னா இருக்குறத ஒண்ணு இல்லாத போய் நம்மள மூடில உட்கார வச்சிருவாங்க. வரவங்களாம் கொட்டு போவான். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிற்பது. உயர்ந்த லட்சியத்தையே உயர்ந்த கொள்கையே எண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் மேம்படும். அல்லேலூயா. அதனால பைபிள் முழுவதும் இதைதான் திருப்பி சொல்லுது. அப்போ நம்ம படிப்பது, சிந்தித்து பார்த்து நம்ம செயலை மாத்தி டெவலப் ஆகணும், சபையில டெவலப் ஆகணும், ஊழியத்துல டெவலப் ஆகணும், ஆராதனையில டெவலப் ஆகணும், நல்ல ஹிந்தி பாடல்களை பாடி ஆராதிக்கணும், நல்ல ஆங்கில பாடல்களை பாடி ஆராதிக்கணும், தேசத்துக்காக நல்ல ஜெபிக்கணும். எங்க பார்த்தாலும் ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே எலெக்ஷன், இது பயங்கரமான பொய். இது சர்வாதிகாரத்துக்கு நேரா கொண்டு போகும். இது தடுக்கப்படும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். இததான் பைபிள் சொல்லுது. சமநிலை, சகோதரத்துவம், அப்புறம் என்னது? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். போன வாரம் கூட 300 ரூபாய்க்கு புக் வாங்கிட்டு வந்தேன். என்னவா? ஃப்ரீடமா இரு, நீ யாருக்கும் அடிமையாகாத. ஐயா சொல்லுங்க ஐயா, மரியாதை கொடு, அதுக்காக நீ அடிமை கிடையாது, சுதந்திரமா இரு. அப்புறம் என்ன? சமத்துவம், உன்னை விட கீழே இருக்கிறவன கேவலமா பேசாத, கேவலமா நினைக்காத, அவனை மனுஷனா மதி. அப்புறம் என்ன? சகோதரத்துவம், எல்லாரும் உன்னுடைய சகோதர சகோதரிகள். நீ கீழ் ஜாதி, நான் மேல் ஜாதி,
இந்த பொல்லாத பேய் குணத்தை தூக்கி போட்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் வேதாகமம் போதிக்குது. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. நம் தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? நம் தேவனால் நாம் உயருவோம், நம் தேவனால் நாம் பெருகுவோம், நம் தேவனால் நாம் உயருவோம், நம் தேவனால் நாம் பெருகுவோம். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், நம்மை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது இருக்கிறேன் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என் கரப்பிடித்து நான் உன்னை விட்டு விடவே உன் பேரை பார்த்து கொண்டேன் என்றாரே. இன்னைக்கு முழுசும் இயேசுவை பத்தி பேசிட்டு இருக்கலாம், சமுதாய மாற்றத்தை குறிச்சு பேசலாம், அவ்வளவு விஷயங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்மால் ஒன்னும் செய்ய முடியாது. அதனால்தான் அடிக்கடி காத்திருங்கள், காத்திருங்கள், தனிமையாய் போய் காத்திருங்கள். பரிசுத்த ஆவி பலன் தான். உலகத்தையே மாற்றக்கூடிய வல்லமை தேவ ஆவியானவருக்கு உண்டு, இயேசுவின் ஆவியானவருக்கு உண்டு. பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுல நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உயர்ந்த லட்சியங்கள், ஆபிரகாமுக்கு உயர்ந்த எண்ணங்களை நீர்தான் உருவாக்கி கொடுத்து, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இயேசுவின் தாழ்மை, இயேசுடைய மனதுருக்கம், இயேசுடைய மன்னிக்கிற இருதயம், இயேசுவை போல உயர்ந்த லட்சியத்தை நோக்கி ஓடுகிற அந்த பரலோக சிந்தை எங்களை நிரப்பட்டும். வந்த ஒவ்வொரு மக்களை இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் யாருக்கும் அடிமை அல்ல, நாங்கள் யாரையும் அடிமைப்படுத்த பிறந்தவர்கள் அல்ல. சுதந்திரமாய் நாங்கள் இருப்பது போல குமாரன் நம்மளை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரத்துல இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சகோதரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்க பெற்ற எல்லா நன்மைகளை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உயர்ந்த எண்ணங்களை வச்சு நாங்கள் உழைக்க, தொழில் செய்ய, வியாபாரம் செய்ய, படிக்க, ஊழியம் செய்ய எங்களை உமது பரிசுத்த ஆவியால் நிரப்பும். எங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாரையும் இயேசுவின் ரத்தத்துல வேலடித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே, என் முழுமே, என் ஆத்துமாவே அவர் செய்து சகலமாக நம்முடைய கர்த்தர்